உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாமி, அருள்வாக்க சொல்ல தயாராயிட்டீங்க போல? ஆமாம் சார், சாமி ஆடவும் தயாராயிட்டேன், சாமிக்கு பலி கொடுக்கவும் தயாராயிட்டேன். தம்பி, உன் கோவம் எனக்கு புரியுது. நீ வேலையை மட்டும் கரெக்டாக முடி. நீ வாழ்றதுக்கு தேவையான பணமும் உன்னை வெளியில் எடுக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு. இங்கே பாருங்க சார், நீங்கள் சொல்கிறன்றதுக்காக நான் இதை பண்ணலை. நீங்களா வந்து பார்த்துக்கிறேன்னு ஏதோ சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான், இல்லைனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு அவளை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அவ்வளோதான். என்ன சார், என் மாப்பிள்ள ஏதோ உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கான். என்னடா? என்னத்த சொல்லுவாங்க? சாமி நல்லபடியா என் மேல வந்து குறி சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி என் மேல வந்து இறங்கினாதான் அப்பாவோட கோபம் போய் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வீட்டுல சேர்த்துப்பாரு. அதுக்காக தான் எதை பத்தியும் யோசிக்காம வந்திருக்கேன். டேய் துரை, இத பாரு, இதுக்கு மேலேயும் உங்க அப்பா கிட்ட என்னால போராட முடியாது. இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குடா. மாமா வணக்கம். 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 கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. வாங்க மாமா. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப உடம்பு எப்படி இருக்கு மாமா? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. உங்க எல்லாரையும் இங்க அனுப்பி வச்சுட்டு என்னமோ ஏதோன்னு மனசு சஞ்சலப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தது. இங்க நடந்ததெல்லாம் கேட்டதும் அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். மாமா, இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு யார் மாமா சொன்னது? நான் தான் அப்பாக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப இந்த ஆள் இங்க எதுக்கு வந்தான்னு தெரியலையே. சும்மா இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் கெட்டு போயிடுமோ? அப்படி கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இவனே ஒரு குடிகார பையன். இவன் மேல சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல போதா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.